ஹாய் ஹால், இது உங்கள் மாங்காய் ஒரு காய் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு சட்னி செய்யலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. தக்காளி 4, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு தாளிக்க தேவையான அளவு, உளுத்தம் பருப்பு தாளிக்க தேவையான அளவு, பெருங்காயம் தாளிக்க தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4, கொத்தமல்லி தழை தேவையான அளவு. இப்போ நம்ம செய்முறை விளக்கம் பார்க்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் சாப் பண்ணியிருக்க ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்குறோம். இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குனீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு சட்னி நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 3 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம சாப் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கினது பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போது நம்ம அரைக்க எடுத்துக்கலாம். ஒரு மிக்சியில் இந்த மிக்சர் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது இது தாளிக்கிறதுக்கான செய்முறை பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அவ்வளோ ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். சிம்மில் வச்சே எல்லாம் போடுங்க. இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்பு போட்டதுக்கப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம சட்னி ஆட் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச சட்னியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 50 செகண்ட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் இருக்க க்ரீனிஷ் ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கிக்கணும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் சர்வ் பண்ணுறோம். ஸோ சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இதை கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலைகள் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கொத்தமல்லி இலைகளை இது மேலே வந்து தூவி விட்டுடலாம். சுவையான கார சட்னி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.